தமிழ் பேசும் அத்தனை உறவுகளுக்கும் ஈழத்து மாணவனின் அன்பான வணக்கங்கள். மத்திய கிழக்காசிய நாடுகளில் மீண்டும் போர் பதட்டம் ஆரம்பமாகி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பொய்யான தகவல்களையோ பொய்யான வதந்திகளையோ பொய்யான செய்திகளையோ நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்பதனை தெரிவித்துக் கொண்டு அரசு அளவில் அல்லது சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெறப்பட்ட செய்தி நிலையங்கள், செய்தி நிறுவனங்கள், ஊடகங்களுடைய செய்திகளை பின்பற்றுங்கள் என்று கூறிக்கொண்டு மத்திய கிழக்காசிய நாடுகளில் ஏற்படும் போர் நிலைமையை மையமாக கொண்டு ஒரு கவிதை. வேடந்தாங்கல் பறவைக்கெல்லாம் விசா கொடுத்தது யாரு? நாடு நாடாய் சென்றாலும் போர்க்கொடி ஏதும் தூக்குமோ? கால்படும் தேசமெல்லாம் ஆக்கிரமிப்பு ஏதும் நடத்துமோ? வேடந்தாங்கல் பறவைக்கெல்லாம் விசா கொடுத்தது யாரு? நாடு நாடாய் சென்றாலும் போர்க்கொடி ஏதும் தூக்குமோ? கால்படும் தேசமெல்லாம் ஆக்கிரமிப்பு ஏதும் நடத்துமோ? மனிதன் என்று சொல்ல மனசுக்குள்ள வலிக்குது, அடுத்தவன் தேசத்துக்காய் ஆசைப்பட்டு சாகுறான், நாட்டின் நிலைமை நினைக்க நெஞ்செல்லாம் இடிக்குது. மனிதன் என்று சொல்ல மனசுக்குள்ள வலிக்குது, அடுத்தவன் தேசத்துக்காய் ஆசைப்பட்டு சாகுறான், நாட்டின் நிலைமை நினைக்க நெஞ்செல்லாம் இடிக்குது. அண்ணார்ந்து பார்த்தாலே ஏவுகணை பறக்குது, ஊர்ல மனைவி பிள்ளைகள் ஏங்குறாங்க பாசத்தில, இன்னும் எத்தனை நாள் தான் வாழ போகின்றோம் இப்படி ஒரு வாழ்க்கை மத்திய கிழக்காசிய நாடுகளில. அண்ணாந்து பார்க்கையில ஏவுகணை பறக்குது, ஊர்ல மனைவி பிள்ளைகள் ஏங்குறாங்க பாசத்தில, இன்னும் எத்தனை நாள் தான் வாழ போகின்றோம் இப்படி ஒரு வாழ்க்கை மத்திய கிழக்காசிய நாடுகளில. இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். தொடர்ந்தும் புத்தம் புதிய கவிதைகள் கிடைக்க ஈழத்து மாணவன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். என்றும் அன்புடன் ஈழத்து மாணவன் ஜூட் மரிய செல்வம் எமில்டன். நன்றி.